ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். புயல்லாம் வந்து எப்படி இருக்குது உங்கள் ஏரியாலாம்? நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த புயலை காமிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பீச் பக்கமாக அப்படியே போகலான்னு சொல்லிட்டு இந்த vlog வந்து உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பெரம்பூர் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் மேலேயே அப்பயே வந்து எல்லாருமே வந்து காரை வந்து சேஃபாக விடணும் அப்படின்ட்டு விட்டுட்ருக்காங்க. கார் ஓகே, இந்த வண்டி பாருங்கள், அந்த தக்காளி வெங்காயம்லாம் விற்பாங்கல்ல, அந்த வண்டியுமே சேர்ந்து வந்து நிற்கிது மேலே. செம்ம தண்ணி அங்கே பாருங்கள். அந்த தண்ணிலேயே வந்து நீந்திட்டு போகிறோம். நார்மலாகவே நாங்கள் வந்து என்னென்னா மழையில் வந்துட்டு டிரைவிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் வந்து திருப்பதி விலாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மழையில் வந்து ரைட் போகிறது பிடிக்கும், இல்லைனா லாங் ரைட் போடுறது வந்து பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே. பைக்குன்னு இல்லை, காரு பைக்கு எப்படினாலும் சரி, இது ரெண்டுத்தில் எப்படியாவது வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுவோம். ஸோ அன்றைக்கி வந்து சரி பைக்கில் போனால் கண்டிப்பாக இந்த தண்ணியிலலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து வண்டி நின்றுடும். ஸோ அதனால் வந்து நம்ம கார்லேயே போயிடலாம், அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். எதுக்கு இந்த மழையில் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள். உங்கள் மைண்ட் வைஸ் வந்து எனக்கு நல்லாவே கேட்குது. பட் இருந்தாலும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்து இதையும் கடந்து போவோம் அப்படின்னு. நம்ம லைஃப் மாதிரி தானே, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே. நம்ம வந்து தைரியமாக வந்து எந்த ஒரு முயற்சியானாலும் முன்னே வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இது. ஸோ பீச் வந்து போயிட்டோம். அதாவது மினி பீச் மாதிரி இந்த பக்கம் மண்ணில் கூட வந்து தண்ணி வந்து நிறைய நிற்கிது பாருங்கள். மினி பீச் மாதிரி ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த சைடு வந்து கடல் இருக்குன்னா, இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து நிறைய வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ நாங்கள் சும்மா கொஞ்ச நேரம் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் மக்கள் வந்து நாங்கள் தான் வந்து போகிறோம் அலட்சியமாக அப்படின்னு பார்த்தாக்கா, எங்களை விட மோசமாக நிறைய பேர் வந்து அங்கே முன்னாடியே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய வண்டிங்க, நிறைய பேர் வந்து நின்று அங்கே பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ கடல் வந்துட்டு கருப்பு கலரில் இருந்ததுங்க. ஒரு மாதிரி கலரே வந்து அழுக்காக வந்து வரும்ல, அந்த மாதிரி டார்க் கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ரொம்பவும் கிட்ட போகல, கொஞ்சம் போனேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிட்ட போயிருப்பேன். பட் ரொம்பவும் வந்து நான் என்னால் வந்து கிட்ட என் பொண்ணு பின்னாடி போகிற அவங்களுக்கு தெரியுதா, அந்த அளவுக்கு காற்று வந்து தள்ளுது, நம்மளை அப்படியே புஷ் பண்ணி பின்னாடி பக்கம் தள்ளுது. கார் டோரை வந்து திறந்தனா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிச்சிடுது. கார் டோரே வெயிட்டாக தானே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து காற்று வந்து செம்ம காற்று. நான் நிற்கிறேன் தெரியுதா உங்களுக்கு, என்னையே வந்து தள்ளுது. நானே அவ்வளோ பெரிய வெயிட்டு, என்னையே வந்து தந்து என் பொண்ணு தான் தள்ளுதுன்னு பார்த்தாக்கா எவ்வளோ பெரிய வெயிட். நான் என்னையே வந்து பின்பக்கமாக தள்ளுற மாதிரி புஷ் பண்ணி அந்த அளவுக்கு செம்ம காற்று அது. சரி நம்ம அப்படியே சும்மா பார்த்துட்டு ரொம்ப உள்ளெல்லாம் போவேணாம், ரிஸ்க்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பின்னாடியே வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். பட் போலீஸ் வந்து அந்த விசில் வச்சு அடிச்சுட்டு எல்லாரையும் வந்து மூவ் பண்ண தான் சொல்லிகிட்டே வந்து இருந்தாங்க. பட் மக்கள் வந்து கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரியே தெரியல. சிலர் கொஞ்சம் பேர் வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் வந்து அந்த டைமுக்கு அப்படி ஒதுங்குறாங்க, திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரெஸ்ஸுமே வந்தது அங்கே தெரியும் நினைக்கிறேன். ப்ரெஸ்ஸுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோ வந்து எடுத்துகிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், விசில் அடிச்சுட்டு வந்து அந்த போலீஸ்கார் வந்து விசில் அடிச்சுட்டே போகிறாங்க 3 பேர். அந்த காற்று சவுண்டு போடுறேன், கேளுங்க நீங்கள். இன்னொன்று மண் வேறு பறக்குதுங்க. அந்த இடம் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? தண்ணி வந்து வெளியே வருது. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து வெளியே அடிச்சிட்ருக்க அலை வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் அடிச்சிட்டு இருந்தது. பட் அந்தளவுக்கு நம்ம கேமரா தான் வந்து கேப்சர் பண்ணலைன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஃபோன்லேருந்து தானே எடுக்கிறோம் நார்மலாக. ஸோ அதனால் அது அந்தளவுக்கு கேப்சர் பண்ணல. ஸோ அங்கேயே வந்து பட்டினப்பாக்கத்தில் அந்த பட்டினப்பாக்கம் பக்கம் தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா மற்ற இடம்லாம் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பீச் பக்கம் உள்ள போகக்கூடாது, அலோடு கிடையாது, அப்படி சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே மட்டும் போயிருந்தோம். சரி நம்ம போனோம். சரி அடுத்த நாளைக்கு வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நண்டு பாருங்கள் உயிரோடவே இருக்குது. ஹஸ்பண்ட் எடுத்து வெயிட் போடணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து வெயிட் போட்டு பார்த்துட்டு இருந்தார், எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று ஒன்றா வெயிட் போட்டு நாங்கள் வந்து வாங்கணுன்னு தான் வந்து போயிருந்தோம். சரி ஏன்னா சாட்டர்டே தான் அது வந்தது இல்லையா? ஸோ மழை ஃபுல்லாக சாட்டர்டே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே சண்டேன்றனால முன்னாடி வாங்கிட்டு போய் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பாருங்கள் நண்டு உயிரோடு தான் இருக்குது. அவங்க அப்படியே வந்து உடச்சி எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க கடகடன்னு. சரி நல்லா பெரிய பெரிய நண்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால நாங்கள் வாங்கினோம். ஹஸ்பண்ட்க்கு அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்க தெரியும் மோஸ்ட்லி, எனக்கு தான் அதெல்லாம் தெரியாது.
அதனால் அவர் வந்து மீன், நண்டு, எறா இது 3மே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக நீட்டாக இருக்குது. அது இடமே வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நல்லா சேஃபாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மழைனா கூட அவங்க வந்து உள்ளே போயிட்டு உக்காந்துக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ எறாவும் வாங்கி அங்கே வந்து க்ளீன் பண்ண வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த அக்கா வந்து நார்மலாக வந்து எறா மேலே மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த உள்ள குடல் எடுக்கணுன்ட்டு நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட எல்லார்கிட்டே சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். இல்லைனா அது ரொம்ப சைடு எஃபெக்ட் கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு. ஸோ நிறைய பேர் அது க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. அந்த அக்கா வந்து க்ளீன் அழகாக பண்ணி கொடுத்தாங்க. மண் பாருங்கள், மண் வந்து அப்படியே பறந்து ரோட்டுக்கு வருது அந்த சைடு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது கிளியராக வந்து போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் பேப்பர்லாம் கூட போட்டிருந்தாங்க அந்த மண்ணை வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மண் காற்றுல, அதாவது மண் வந்து முகத்தில் அடிக்குது. சுளிர்னு பட்டுன்னு வந்து முகத்தில் வந்து அடிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து மண் பறந்துட்டு வந்தோம். நாங்கள் அவ்வளோதான், அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு அண்டு எறா, மீன் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ வர வழியில் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு மவுண்ட் ரோட்டில் போய்ட்டு காஃபி ஷாப்பு போய்ட்டு காஃபி சாப்பிட்டு சரி அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது நாங்கள் மதியானம் தான் கிளம்பணும். ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பினோம். ஸோ சாப்பிட்டு அங்கே கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு வந்து டைம் எடுத்துருச்சு. மீன், எறா அதெல்லாம் பேரம் பேசி வாங்கி வந்து வாங்கிட்டு வரதுக்கு தான் வந்து லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நார்மலாக பேரம் பேசுகிறது வந்து ஹஸ்பண்ட்க்கு ஈஸியாக வரும். அவர் அழகாக வந்து அதை பேரம் பேசி வாங்குவார். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக வராதுங்க. இன்னமும் நான் கற்றுக்கல. இத்தனை வருஷமாக ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து வரமாட்டேங்குது. அவர் அழகாக அது வந்து பார்த்து வாங்குவார். மீன் இது நல்ல மீன், இது கெட்ட மீனுன்ற கரெக்டாக வந்து சொல்லி அது பார்த்து வந்து வாங்குவாங்க. ஸோ வந்துட்டோம். என்ன ஒன்று ஸ்பெஷல்னால் நாங்கள் போகும்போது மழையே இல்லை சுத்தமாக. அதாவது போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லை. கிட்டத்தட்ட நியர்பை நான் வீடு கிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து மழையே வந்து தூரல் போடவே ஆரம்பிச்சுது. இங்கே அந்த இதுவெலாம் வச்சுருந்தாங்க. அந்த சைடு மெட்ரோ உள்ளே வந்து ஏதோ பிரிட்ஜ் போடுறாங்க போல இருக்குது. அந்த ஆல்பர்ட் தேட்டர் சைடு இது. ஸோ அங்கே வந்துட்டு அந்த இது வந்து ஏதோ வச்சுருந்தாங்க பேரிகார்டு மாதிரி. அது ஃபுல்லாகவே அப்படியே சாஞ்சிட்டு இருந்தது. நிறைய இடத்துல பேரிகார்டு கீழே விழுந்துருந்தது. பேனர்லாம் வந்து கிழிஞ்சு ரொம்ப வந்து மோசமாக இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே நீந்தி அந்த கடலில் நீந்தி வர மாதிரி வீடு வந்து சேர்ந்துட்டோம். நல்லபடியாக சேஃபாக தான் வந்து வீடு வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே வந்து அவங்க நண்டு வந்து கழுவாதம்மா, வாஷ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நண்டை வந்து அப்படியே மேலே அந்த இது மட்டும் ஓடு எடுப்பாங்கள்ல, அது மட்டும் எடுத்துகிட்டு தான் கொடுத்தாங்க. அதாவது 2ஆக வந்து கட் பண்ணலை. 2ஆக கட் பண்ணால் நீங்கள் நாளைக்கு செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீ எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு நீ வாஷ் பண்ணிவிட்டு செய்யும் போது நீ 2ஆக வந்து கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்போ சமைக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கே வானே, இல்லை நான் நாளைக்கு மார்னிங் தான் சமைப்பேனோன்னா அவங்க அப்போ வாஷ் பண்ணாத, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டப்பாவில் போட்டு நீ ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சிரு. மார்னிங் நீ அதை வந்து க்ளீன் பண்ணுவேல, அப்போ வந்து உடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி அப்போ வந்து சமைச்சிக்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நண்டு வந்து உனக்கு போயிடும். நண்டு மட்டும் எப்போவுமே அப்படி தான் வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் வந்தவொடனே அதை பாக்ஸில் எடுத்து போட்டு இது பண்ணியாச்சு. ஸோ எறாவும் வந்துட்டு கழுவி வந்து இதெல்லாமே வந்து முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சண்டே ஆனாலும் எனக்கு மோஸ்ட்லி நான் ஒரு 10 o'clock போய் கிச்சனில் நின்றுனா 12:30 ஆகிடும். ஏன்னா எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவார். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரே டைமில் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து வச்சு செஞ்சுருவேன். ஏன்னா மோஸ்ட்லி நான்வெஜ் தான் ஓடும் வீட்டில். வெஜிடேரியன்றதே ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் தான் வெஜிடேரியனே நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மற்ற நாள் எப்போவுமே வந்து நான்வெஜ் இருக்கணும். ஏன்னா காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா முன்னாடியே எனக்கு எல்லாமே இருக்கணும். அடுத்த நாள் செய்கிறோம், முன்னாடி நாள் போய் வாங்கிட்டு வரோம், இல்லை மார்னிங் போய் வாங்கிட்டு வரோம்னா அது சில டைம் ஹஸ்பண்டால் முடியாத காரியம். ஸோ அதனால் சண்டே வாங்கிட்டு வந்துட்டால் மோஸ்ட்லி ஃப்ரீசரில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்காதீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கண்டிப்பாகவே ஒன்றும் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. மீன் வந்து ஆக்சுவலாக வவ்வால் மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் அந்த மீன் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அது மட்டும் சும்மா அது வறுக்கிறதுக்காக தான், மற்றபடி குழம்பெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அதுவும் வந்துட்டு 2த்தையும் வாஷ் பண்ணி மசாலா போட்டு நம்ம எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் வந்துட்டு வெறும் மட்டன் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். நண்டு தான் செய்ய போகிறோன்றனால அன்றைக்கி நான் வந்துட்டு மட்டன் வந்து செய்யவே இல்லை. ஆக்சுவலாக நண்டு இருந்துட்டால் நண்டே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நண்டே வந்து இது பண்ணிக்கலான்னு அந்த ஸ்க்ரீன் பாருங்கள் எவ்வளோ காற்றுல ஆடுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ காற்று வீட்டுக்குள்ளேயே வந்து அவ்வளோ காற்று வந்து அடிச்சிட்ருக்கு நல்லா. சரின்ட்டு அதை கழுவி வாஷ் பண்ணி யாரா வந்து இருந்தாலும் அவங்க க்ளீன் பண்ணாலும் இருந்தும் நான் எதுக்கோ செக் பண்ணிக்கிட்டேன். அவங்க க்ளீனாக தான் பண்ணியிருந்தாங்க அந்த அக்கா. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணணுன்றதுக்காக செக் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் மீன்லேயுமே வந்து ரொம்ப ஹோல்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த ஹோல்ஸில் போயிட்டு அந்த அழுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நான்
க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மீனை ஃபஸ்ட்டு எடுத்து வறுத்துருங்க. எப்போவுமே மோஸ்ட்லி நீங்கள் மசாலா போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறீங்களோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த மீனை வந்து வறுத்துடுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அது ஹோல்ஸ் வந்து இதுவாக இருக்கனால சீக்கிரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் போகாது, நல்லா தான் இருக்கும். யாராவும் வந்து மசாலா போட்டு 2 பார்ட்டிஷனாக வந்து பிரித்து வச்சுட்டேன். ஸோ வறுக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு டப்பா எடுத்தால் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டப்பா வந்து இன்னொரு நாள் அப்படி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு அப்பயும் நாங்கள் அடங்கலை. திரும்பவும் பசங்க வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுனா டைம் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்களேன். நான் டைம் காமிக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து டைம் கூடிய சீக்கிரம் காமிச்சிருவேன் இதுலேயே. ஸோ நைட் வந்து பொண்ணு தான் வந்து சொன்னான். நான் நார்மலாக எப்பவும் போகிற டீ ஷாப் வந்து போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பொண்ணு இல்லை, ஆனால் அப்போ மழை இல்லை, சுத்தமாகவே மழை வந்து நின்றுடுச்சுங்க. அப்போ ஈவினிங்க்கு அப்புறமாவே மழை அந்தளவுக்கு இல்லை அன்றைக்கி. அதான் லாஸ்ட் சாட்டர்டே வந்து நான் சொல்கிறது. அதனால் பொண்ணு தான் வந்து சொன்னால் அந்த மாதிரி அண்ணா நகரில் வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்காங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே இது ஃபஸ்ட் டைமு, நான் பார்த்தது கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் எந்த சேனல் இதுலேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ சரி ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க, எல்லாமே வந்து உள்ளே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து இருந்தது. ஸோ அவங்க வந்து பீஸா வந்து சொல்லியிருந்தாங்க பசங்க 2 பேருமே. அது என்னமோ வாயில் கூட நுழையிலங்க, மார்கெட்டாவா என்னமோ பீஸாங்க அது. சொல்லு. மார்கரிட்டா சீஸ் பீஸா. என் பொண்ணு சொல்லிடுது, அது வாயில நுழையில எனக்கு. சரி அது 2 பேரும் மட்டும், அவங்க 2 பேருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி நாங்கள் மேலே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இடம்லாம் நல்லா இருக்கு, ஆனால் பார்க்க வித்தியாசமாக. ஃபேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க அங்கன்ட்டு. நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. பீஸா, அப்புறம் தந்தூரி ஐட்டம், வெஜிடேரியன்லேயே கூட வந்துட்டு ஃபுட் கோர்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி சாப்பிட்றதுக்கு தாங்க. இப்போ பாருங்கள் இதில் டைம் நான் காமிக்கிறேன், மணி என்ன ஆகுதுன்ட்டு. 2 மணி, மிட் நைட் 2 மணி ஆகுது. அதாவது டிசம்பர் 1 வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த நைட்டு வந்து நாங்கள் வந்து இது மாதிரி போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். சரி போயிட்டு அங்கேருந்து வந்து இங்கே மாதிரி நிறைய அப்புறம் வேஃபல்ஸு அந்த மாதிரி நிறைய ஷாப் இருந்தது. நாங்கள் வந்து சரி ஜிகர்தண்டா வந்து அங்கே போட்டிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேங்க. சுத்தமாக நல்லா இல்லைங்க அது. தயவு செஞ்சு யாருன்னா போனீங்கன்னா ட்ரையே பண்ணாதீங்க அதை. வெளியே கூட நான் சாப்பிட்ருக்கேன், ஓரளவுக்காவது இருக்கும். அதாவது மதுரையில் தாங்க அது ஃபேமஸ்ஸு. நிஜமாகவே நான் சொல்ல போனால் நான் போயிருக்கேன் மதுரைக்கு, சாப்பிட்டும் இருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சுத்தமாகவே கொஞ்சம் கூட வந்து நல்லாவே இல்லை எங்களுக்கு. ரேட்டுமே ரொம்ப வந்து காஸ்ட்லி. நாங்கள் இங்கே பெசன்ட் நகரில் முருகன் இட்லி ஷாப்பில் கூட விற்பாங்க, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். அப்போ வந்து நாங்கள் 80 ருபீஸ்க்கு சாப்பிட்டோம். பட் இப்போனா இது 140 உள்ள. இப்போ வெளியே எவ்வளோ விற்கிறாங்கன்னு இப்போ எனக்கு கரண்ட் ரேட் தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு வந்து விற்கிறாங்க. 245 ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் திரும்பவும் டீ ஷாப் வந்துட்டோம். அந்த ஜிகர்தண்டா எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் செட்டே ஆகலை. ஸோ வந்து டீ ஷாப் வந்து சாப்பிட்லான்னு டீ சாப்பிடும் போது பார்த்தா 2:45 அவங்களுக்கு பாலே வந்து இறங்குது. அவ்வளோ வரைக்கும் நாங்கள் வெளியே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு வரலான்னு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சுத்தமாக எங்கேயுமே வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்லை, கரண்ட்டு ஃபுல்லாகவே எங்கேயுமே கரண்ட் இல்லை போல இருக்குது. இருட்டிலேயே வந்து நாங்கள் வந்து ஜேர்னி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி பாருங்கள் தெரியுதா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.